இறையன்பில் பிரியமான தோழமைகளே, இக்காணொளியில் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள செயின்ட் பேட்ரிக் தேவாலயத்தினுள் காணப்படும் சில முக்கிய சுரூபங்களை பற்றி காண்போம். முதலில் நுழைவாயில். நுழைவாயிலில் காணப்படும் இரு கதவுகளும் வெண்கலத்தால் செய்யப்பட்டவை. இவற்றில் ஒரு கதவின் எடை மட்டும் 9200 பவுண்டுகள், அதாவது தோராயமாக 4.6 டன் எடை உடையது. சார்லஸ் மெகின்னிஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு ஜான் ஏஞ்சல் என்பவரால் செதுக்கப்பட்டது. கதவுகளின் இருபுறமும் 6 புனிதர்களின் சுருவங்கள் காணப்படுகின்றன. முதல் 2 சுருவங்கள் புனித சூசையப்பர், புனித பேட்ரிக். புனித சூசையப்பர் உலகளாவிய திருச்சபையின் பாதுகாவலர். புனித பேட்ரிக் இத்தேவாலயத்தின் பாதுகாவலர். மற்ற 4 அமெரிக்காவை சார்ந்த புனிதர்கள். இவற்றுக்கு மேலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுவிலும் அவரது காலடியில் ஆட்டுக்குட்டியும் இருப்பதாகவும், இயேசு கிறிஸ்துவின் இருபுறமும் 6 சீடர்கள் வீதம் 12 சீடர்களும், மேலே அன்னை மரியின் சுரூபமும் ஸ்நாபக அருளப்பரின் சுரூபமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நுழைவாயிலை கடந்ததும் நமது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட புனித ராயப்பரின் சுரூபமும், கத்தோலிக்க திருச்சபையின் தூண்களில் ஒருவராக விளங்கும் புனித சின்னப்பரின் சுரூபங்களும் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமல்லாது நம் கால புனிதர்களான பாப்பரசர்கள், புனித 6ஆம் சின்னப்பர், புனித 2ஆம் ஜான் பால் இவர்களின் சுரூபமும் நுழைவாயிலில் காணப்படுகின்றன. பியட்டா சிலை. இந்த சிலை வியாகுல அன்னையின் சுரூபம். வியாகுல அன்னையின் சுரூபம் இறைமகன் இயேசுவை மடியில் தாங்கிய வண்ணமாய் காணப்படுகிறது. இதை வடிவமைத்தவர் வில்லியம் ஆட்வே பாட்ரிட்ஜ். இது மைக்கேல் ஆஞ்சலோவின் ஓவியத்தை விட 3 மடங்கு பெரியது. இச்சுரூபம் இறந்த மகனின் உடலை மடியில் ஏந்தியவாறு மரியாயின் சொல்லன்னா வேதனையை எடுத்துரைப்பதாக காணப்படுகிறது. அடுத்து புனித பேட்ரிக். இவர் பேராலயத்தின் பாதுகாவலர். இவரது உருவம் சுவற்றில் வரையப்பட்டு அவரை பற்றிய குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன. இவரது சுரூபமும் பலிபீடத்திற்கருகில் காணப்படுகிறது. அடுத்து புனித யூதா ததேயு. இவரது சுரூபம் தனி ஜெபத்துடன் காணப்படுகிறது. இயேசுவின் சீடரான இவர் நற்செய்தி அறிவித்து பெர்சியாவில் வேத சாட்சியாக மரித்தார் என்ற குறிப்பும் இங்கு காணப்படுகிறது. முக்கியமாக இவர் நம்பிக்கை இழந்து ஆதரவற்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இறைவனிடம் பரிந்து பேசுபவராக கருதப்படுகிறார். அடுத்து புனித லூயிஸ் மன்னரின் உருவம் பொறிக்கப்பட்டு அவரை பற்றிய குறிப்புகளுடன் ஒரு சிறிய ஜெபமும் காணப்படுகிறது. அடுத்து மிக முக்கிய அம்சமான நற்கருணை ஆலயமும் அழகிய கை வேலைப்பாடுகளுடன் புனிதர்களின் உருவங்கள் வரையப்பட்ட கண்ணாடி வேலைப்பாடுகளுடன் மரியன்னையின் சுரூபத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் அமர்ந்து அமைதியில் ஜெபிக்க நற்கருணை ஆண்டவருடன் பேசுவதற்கு தகுந்த முறையில் இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டவர் நின்று கொண்டிருக்கும் சுரூபத்துடன் குவாடலுப்பே அன்னையின் படம் காணப்படுகிறது. இவ்விடத்திலும் ஜெபிப்பதற்கு உகந்ததாக இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. மேலும் குழந்தை இயேசுவின் சுரூபம், அன்னை மரியின் சுரூபம், குழந்தை தெரசாளின் சுரூபம் மற்றும் இயேசுவின் பாடுபட்ட முகம் பொதியப்பட்டவாறு படமும் காணப்படுகின்றன. மற்றும் சகாய மாதாவின் படமும் இறையிறக்கத்தின் ஆண்டவரின் படமும் முக்கிய இடம் வகிக்கின்றன. இங்கும் ஜெபிப்பதற்கு வசதியாக இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. அடுத்து இயேசுவின் வளர்ப்பு தந்தை புனித சூசையப்பரின் சுரூபம் சிறிய ஜெபத்துடன் காணப்படுகிறது. இவை அனைத்தும் சுற்றிலும் அமைய ஆலயத்தின் மையத்தில் மிக அழகுடன், பாங்குடன், நேர்த்தியாக, பொலிவுடன், அழகிய அலங்கார வேலைப்பாடுகளுடன் பலிபீடம் காணப்படுகிறது. இப்பலிபீடத்தின் எதிரே
மற்றும் அதை சுற்றிலும் 2400 பேர் அமரக்கூடிய அளவில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு அழகிய தேவாலயமாக திகழ்கிறது. நம் மனமும் அமைதியில் ஜெபிக்க ஏதுவாக இவ்வாலயம் அமைந்துள்ளது.